தலைவரே. நீ இங்கே தான் இருக்கியாடா? என்னாச்சு? என்னடா காயம் நெத்தியில? தேங்காய் மாட்டை விழுந்துருச்சு. டேய், தென்னையும் தேங்காவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது எப்படா நடந்தது? சரிதான், தென்னையும் தேங்காவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அது மண்டைக்கு தெரியாதுல. தென்னை மடல் தானே? சத்தியமா கரெக்டா தலையில விழுந்தது. சரியான வலி. சரி, நான் போய் உட்காரட்டுமா? சரி, உட்காரு. அவனை கூப்பிடுங்க. நானா? இல்ல, லிஜோ. டேய் டேய், கூப்பிடுறடா அவன். கூப்பிடுறா. வா, ஓடா இங்க வா. நல்ல கேம் எடுத்துட்டு போ. போயிட்டு இருந்துச்சு. சரி சரி, போ போ, சீக்கிரம் போ. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் அனுப்பின மெசேஜ பாக்கலையா நீ? என்ன மெசேஜ்? தேவையானதெல்லாம் பார்க்க மாட்டியே. என்ன விஷயம்? முதல்ல அதை சொல்லு. வர ஞாயிற்றுக்கிழமை என்னை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க. அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. அவ்வளவுதானே? வந்து பார்க்கட்டும், அதுக்கு என்ன? என்ன, அவன் வந்து பொண்ணு பார்க்கட்டும், அவனை கட்டிக்கிட்டு போயிடுறேன். அப்புறம் கல்யாணம் போட்டா இந்த கடலையே போட்டு முக்கிடுவேன். சரி, பண்ணிக்கோ. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே மீனை விட நல்லா நீந்த தெரியும். நாங்க நீந்தி தப்பிச்சுப்போம். அந்த லூசோட நம்பரை நான் உனக்கு எப்படியாவது வாங்கி தரேன். கால் பண்ணி வராத மாதிரி பண்ணு. வந்து பாத்துட்டு போட்டு மேடி, அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். அப்படிலாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? என்ன பார்க்க வந்த அவனே எனக்கு பிடிச்சு போச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. லிஜோ, இங்க ஏதாவது பாம்பு இருக்கா? அப்புறம் எது கேட்ட போறேன்டி. அவன் என்ன பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கான்? பாம்பு பூரா பள்ளி நிட்டு இருக்கான். நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பேசாம ரெடி. என்ன வேடிக்கை? வீட்டுக்கு போங்க, போங்க வீட்டுக்கு. உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைல்ல? நீ கூட வீட்டுக்கு போற? நான் சாயந்தரம் போய்க்கிறேன். எடுத்துக்கங்க. ஹாய். ஓடி வந்திருக்கல, டீயெல்லாம் இறங்காது. அவன்கிட்ட கூட. ஃபாதரோட புல்லட் சொன்ன மாதிரி இல்லை. இவர் என்னடா இங்க வந்துட்டாரு? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? உன் பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா ஒரு அப்பாவா அந்த குடும்பத்துக்கிட்ட சம்மதம் பேசிருக்கணும். நீங்க அப்படி பண்ணீங்களா? ஃபாதர், அவர் ஒத்துப்பாருன்னு எனக்கு தோணல. அதான். அப்படி நீங்களா முடிவு பண்ணிட்டு அப்படி? ஃபாதர், பசங்க 2 பேரும் விரும்புறாங்களேன்னு முடிச்சு வச்சோம். நேத்து அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் தான் நேரா இங்க வந்துட்டா. இப்போ உன்கிட்ட நான் கேட்டேனா, உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதுக்குள்ள இதே மாதிரி பண்ணா நீ ஒத்துக்குவியா? உனக்கு இவன் மேல லவ் இருக்குன்னு உங்க அப்பாவுக்கு தெரியுமா? இல்ல. கேட்டி தெரியாததுனால தான் எரும மாடு அந்தால வேற அலையன்ஸ் பாத்துருக்காரு. தெரிஞ்சது பண்ணல. இல்ல. இப்ப நீ அங்க இருந்து ஓடி வந்திருக்கன்னு வீட்டுல தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. அப்ப கிளம்பு, வீட்டுக்கு போ. ஃபாதர், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. எங்க அப்பாக்கு தெரியும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். எனக்கு தெரியாதா? முதல்ல கிளம்பு. ஃபாதர் ப்ளீஸ், அவன் எங்க இருக்கட்டுமே ப்ளீஸ். நீ பேசாதடா, வீட்டுக்கு போன்றல. அவளை வீட்டுல இருந்து கூட்டு வரதுக்கு யாரெல்லாம் போனீங்களோ அதே மாதிரி அவளை கொண்டு போய் விடணும் இப்பவே. அவன் தானடா கூட்டு வந்தான், அவனே போய் விடட்டும். நமக்கு எதுக்கு? இல்ல, வீட்டுக்கு போயிட்டு லேண்ட் போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணோம். போ. பசங்க தப்பு பண்ணா நாம தான் எடுத்து சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டு உசுப்பேத்த கூடாது. இங்கே ஒருத்தர் இருக்கா? ஏன்டா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருப்பல, இதை மறைச்சிட்டேன். ஏன்டா இதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? இல்ல ஃபாதர், நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? ஆமா, சம்மதிக்க மாட்டேன். நான் இந்த தீவுல ஃபாதரா இருக்கிற வரைக்கும் என் சம்மதம் இல்லாம சில விஷயம் இங்க நடக்காது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பங்கிட்டே பேசுற, நம்ம வழக்கப்படி. புரியுதுல? அவன் உன்கிட்ட சம்மதிக்கலன்னா சர்ச்சுக்கு வா, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க ஃபாதர். கிறுக்குத்தனமா வேற ஏதாவது பிளான் பண்ண லிஜோ எல்லாத்தையும் மறக்க வேண்டியதுதான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்பனே பார்த்தவண்ணா. உன் கிளாஸ் இன்னும் முடிஞ்சிருக்காதுல? இன்னும் முடியல. மதிய சாப்பாடு முடிச்சுட்டு நேரா ஹாஸ்டலுக்கு போ. இங்க நடக்கிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இனிமே உறுதி பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போதும். அதுக்கு முன்னாடி இந்த தீவுல உன் கால் பட்டுச்சு. அது வந்து ஃபாதர், இந்த பொண்ணு பாக்குற சடங்குக்கு நான் வர வேண்டாம். போடா லூசு பையல. ஃபாதர், ஒரு கப் டீ குடிச்சிட்டு போங்க. நல்லா சூடா இருந்தா அவன் தலையில ஊத்து, மிச்சத்தை இதோ இந்த ஆள் தலையில ஊத்து. இப்ப டீ தான் முக்கியம் பாரு. இதெல்லாம் தேவையா? முதல்லயே ஃபாதர் கிட்ட சொல்லிருந்தா எல்லாத்தையும் பேசி முடிச்சிருப்பாருல்ல. நீ கிளம்பு. சீன் எப்படி? சூப்பரா இருந்தது ஃபாதர். இன்னும் கொஞ்சம் விரட்டி இருந்தீங்கன்னா அவர் வேஷ்டி அவுத்துட்டு ஓடி இருப்பாரு. குண்ணே, எப்படி இருந்துச்சு என் பெர்ஃபார்மன்ஸ்? பரவாயில்ல. அப்படியா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். பெட்டர்மென்ட் பண்ணிடலாம். மதியத்துக்கு மேல இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது. அங்க பாத்து. எங்க? கடைக்கு. சமத்தியான இடம். வச்சி செய்யறேன் பாரு.
ஃபாதர் இவன் என்ன பண்றது? ஐயோ இங்கே வந்துட்டாரே. கல்லு குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. பாருங்க பையப்புள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். காலையில பாக்கும்போது உன் கை நல்லா தானே இருந்துச்சு. என்ன பண்றது ஃபாதர், ஒரு ஆட்டோக்காரனுக்கு கை காமிச்சேன், வந்து நேரா ஏமால ஏத்திட்டு சொல்றான் பிரேக் அடிச்சது நிக்கலன்னு. அப்படியே அவனை ஒரு போட வேண்டியதானே. அதானே உள்ள போங்க. வணக்கம் நான் என்ன சொன்னேன், சர்ச்சுக்கு வா. ஜிங்கோ சாப்பிட என்ன இருக்கு? வணக்கம் போலதான் ஃபுல்லா இருக்கு போல இருக்கு. இருக்கு. வாத்துக்கறி இருக்கு, வாத்து முட்டை இருக்கு, பன்னிக்கறி அதுவும் இருக்கு. டேஸ்ட் பாக்குறீங்களா? ஃபாதர் கொஞ்சம் கொடு. எனக்கு நல்லா இருக்கா? பார்சல் கொடுத்துடலாமா? கல்லு பீப்பாங்க அங்க இருக்கு. அங்க ஒரு வாத்துக்கறி கப்பா கிழங்கு பார்சல். ஏதோ பிரச்சனை. வாயா. இதோ வந்துட்டேன். சரி போ. ஒரிஜினல் தான் ஃபாதர். ஜிங்கா ஷாப்புக்கு தான் இன்னைக்கு வண்டி வரலையே, அப்புறம் எப்படி இவ்வளவு கல்லு? ஒரிஜினல் தான் ஃபாதர். இந்த கடைக்கு பாபு மட்டும் தானே சப்ளை பண்றான். அவன் தொடர்ந்து வாரம் முழுக்க நாள் ஃபுல்லா கல்ல இறக்குனாலும் சரி இவ்வளவு கல்லு வராது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபாதர் எத்தனை முறை சொல்லிருக்க குழந்தை கூட்டு ஷாப்புக்கு வராது. இல்ல சும்மா ஒரு கம்பெனிக்கு. நல்ல கம்பெனி. இந்த கலக்கல் பொருளை போடாதுன்னு உங்ககிட்ட 100 முறை சொல்லிருக்கேன். கர்த்தாவே கலப்படமா? சிங்கா நீ கலப்படம் பண்ணாதான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். முதலாளி அது பிரம்ம கவுத்ரா கவரு. இதோ கவுத்துற. நீயும் கூட போடா. நீ வாடா. இந்த கலக்கல் இல்ல எதை கொடுத்தாலும் குடிப்பானுங்க இவனுங்க. இதை குடிச்சு கண்ணு போச்சு காது போச்சுன்னு எவனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடிக்கடி நான் வந்து இங்க பாக்குறேன். இனிமே அப்படி நடக்காது, அது ஏன் பொறுப்பு. அதனால நான் கவுரா. என்ன ஜிங்கா பாத்துக்கிட்டே இருக்க? அத கவுத்த சொல்லிட்டானுங்களே. கவுத்ரா. ஜோய் இங்க வா. ஐயோ எல்லாம் வீணா வாமா போகுது. வா. இதுக்கப்புறம் கலக்கன கடையை பூட்டிடுவேன். வேணா ஃபாதர், இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நடக்காது. இனியும் அடிக்கடி நான் வருவேன். ஃபாதர் எப்ப வேணாலும் வரலாம் தாராளமா. என்னடா பாவ மன்னிப்பு கொடுத்துலாமா? ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. ஒரு வாத்துக்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சத்தியமா வா வாமா. வலுவா சிக்கிட்டேன் நானு. புயல் கரையை கடந்துடுச்சு, இனி ஊத்திக்க வேண்டியதான். அப்புறம் காசு தரேன். முறிக்க முடியலையே. அப்புறம் அந்த திருட விஷயத்துல ஒன்றும் முடிவு எடுக்கலைங்களா? ஏதாவது முடிவெடுங்க, பெரிய தொல்லையா இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஊரையே சுத்தமா வளைச்சிட்டு போயிடுவான். ஃபாதர் முதுகு வலிக்குது, இதெல்லாம் நல்லா காஞ்ச தேங்காயா இருக்கு, காலையில வந்து உரிச்சு தட்டுமா? ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஃபாதர் மொத்தத்தையும் உரிச்சிட்டு தான் இங்க இருந்து நீ கிளம்பணும், இல்லைன்னா உன் தோலை நான் உரிச்சிருவேன். ஃபாதர் இடுப்பு வலிக்குது, நான் வீடு வரையும் போயிட்டு வந்துட்டுமா? அதுக்கு எங்கேயே கட்டி வச்சிருக்கல, போயிட்டு வா போ. அதுக்கு நான் காலையில எல்லாம் போனேன். யாரு மேலாம் சத்தியம் பண்ண குடிக்கவே மாட்டேன்னு. நீங்க ஏன் அங்க வந்தீங்க? என்ன பேசிட்டு இருந்தோம்? ஃபாதர் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், அந்த 4 வீட்டையும் திருடினது பக்கத்து தீவுல இருந்து வந்த ஆளா தான் இருக்கும். அதை தாண்டி இங்க வரவங்க திருடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா ஆமா ஃபாதர், நாசர் குழந்தையோட மாலை வளையல் அவன் பாட்டி காதுல இருந்த கம்மல் வரைக்கும் உருவிட்டு போயிட்டான். கம்மலை உருவுறது கஷ்டமா இருக்குன்னு அந்த பாட்டியோட காதையே அறுத்துட்டானா பாத்துங்களேன். அது உங்களுக்கு தெரியுமா? போலீஸ்காரங்க கிட்ட சொன்னாலும் அது வேஸ்ட் தான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி நாம அவனை தூக்கிடலாம். சரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ராத்திரி முழுக்க நாம தான் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சகுந்தலா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிழவனை தவிர வேற யாரையும் நாம பாக்கலையே. அதனால தான் சொல்றேன், இந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவனா தான் இருக்கணும் அவன். சரிங்க ஃபாதர், நாளைக்கு பார்க்கலாம். சரி ஃபாதர், அந்த ரீதா மால்ல அதோட 3.5 பவுனை தூக்கிட்டு போயிருக்கான். மறுபடியும் அவன் வந்தான் என் உசுறு எடுத்துருவா. ஃபாதர் வரேன், பார்த்து செய்யுங்க. வரேன் ஃபாதர். வாங்க ஃபாதர். இவன் என்ன பண்றது? மீனை கொஞ்சம் நிம்மதியா விட்டுட்டு போய் தூங்குங்க போங்க. 5-6 மாசமா முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மீன் குஞ்சு கூட மாட்டின மாதிரி இல்ல. எல்லாம் வந்து கொத்துது, ஆனா இழுக்கும் போது தப்பிச்சிருது. அப்ப இழுக்காதீங்க, போய் இறங்கி புடிங்க. ஆண்டப்பா வீட்டுக்கு போலாமா ஃபாதர்? அங்க இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் குடோன்ல போட்டு போ. திருடனுங்க தொல்லை வேற. காலையில இவரு கண்ணில் போய் நான் மாட்டுவேனா?